அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. இரண்டடங்கு ஐந்தடங்கும், ஐந்தும் அடங்க ஒன்றும் அடங்கும். இரண்டடங்கு ஐந்தடங்கும், ஐந்தும் அடங்க ஒன்றடங்கும். அஞ்சுன்னா அஞ்சு பஞ்சபூதம், மெய்வாய் கண் மூக்கு செவி. அப்போ இந்த அஞ்சு அடங்குனா ரெண்டு மூச்சு அடங்கணும். இது ரெண்டு அடங்குனா தான் அந்த அஞ்சு அடங்கும். இது ரெண்டு அடங்காது, அந்த அஞ்சு அடங்காது. இந்த ரெண்டு மூச்சு நல்வினை தீவினை மூச்சு. நல்லதும் அந்த மூச்சில் தான் உனக்கு நடக்குது, கெட்டதும் அந்த மூச்சில் தான் நடக்குது. ஜனனமும் அந்த மூச்சால் தான் வந்த உலகத்துக்கு, மரணமும் அந்த மூச்சு போனால் தான் போக போகிறேன் இல்லையா? இது ரெண்டுமே அந்த மூச்சால் தான் நடக்குது. அப்போ இந்த மூச்சை பிடிக்கணும். இந்த மூச்சை பிடிக்கிறதுக்கு தான் சொல்கிறார், இருவினை மாடுகளை ஏக விடுக்கோன் என்ற, நல்வினை தீவினை என்ற மூச்சு இது தான். அதனால் இருவினை மாடுகளை ஏக விடுக்கோனே, உன் அடங்கமான மாடொன்று மனமென்ற மாடு அடங்கிவிடும் கோனேன்னு. இது ரெண்டை சரியாக ஓட்டினேன்னா அந்த மூச்சு, அதுதான் பாடமாகவே கொடுக்குறோம். நம்ம அதை செய்யலை, நம்ம என்ன பண்ண முடியும்? செய்கிறவங்களுக்கு நல்ல அனுபவங்கள், செய்யாதவங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா ஞான விஷயத்தில் காரணம் சொல்லிக்கின்னு தெரியக்கூடாது. காரணம் சொல்கிறான்னாவே அவனால் செய்ய முடியலன்னு அர்த்தம். நான் செத்தாலும் பரவாயில்லையா, நான் கடவுளை அடையணுன்ற வைராகியங்கிறவனுக்கு மட்டும்தான் இது சாத்தியம். ஏதோ பொழுதுபோக்கு அவங்க பக்கத்தொட்டுக்கார் போய் அங்கே உபதேசம் வாங்கினாங்க, அங்கே என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலான்னு வரவங்களுக்கு இது ஒத்து வராது. தயவு செய்து அந்த மாதிரி வாங்கி இவ்வளோ பெரிய கலையை வீணாக்காதீங்க. முடிகிறவங்க மட்டும் அந்த உபதேசம் வாங்க, முடியாதவங்க தயவு செய்து உபதேசம் வாங்கி அதையும் வீணாக்கி அது மேலே நம்பிக்கையும் இல்லாத ஆகிடாதீங்க. அதனால் இந்த மனம் அடங்கணும். அப்போ மனம் அடங்கினா ரெண்டு மூச்சு அடங்கணும். இந்த ரெண்டு அடங்கினா தான் அஞ்சு அடங்கும். அதனால சொல்கிறார் இடைக்காடர். என்னுள்ள பல மாற்றங்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு, உங்களுடைய வீடியோ இதெல்லாம் பார்த்து, நான் பாறையில் விதை விதைக்கிறேன், இது என் மனசை ரொம்ப தொட்ட வாக்கியம். எனக்கு அந்த வாக்கியம்தான் என்னை இன்றைக்கி இந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணி உங்கள்கிட்ட வந்து உபதேசம் பெற்று என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்க சுவாமி, மிக்க நன்றி. எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். ஐயா, எனக்கு ஒரு டவுட்டு. சித்தர்கள் சாமிகள் எல்லாருமே ஒன்றுதான்ட்டு நீங்களே சொல்கிறீங்க, அது எனக்கே புரியுது, மக்களுக்கும் புரியுது. இப்போ நான் கேட்குற கேள்வி, செங்கோல் ராஜாங்க வச்சுருக்காங்க, தெய்வங்களும் வச்சுருக்காங்க, இது ஐயாவோண்டே வச்சுருக்கோம், அதுக்கு என்ன விளக்கம்னு தெரியல, அது நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். செங்கோல் யார் வச்சுருப்பா? ராஜா வச்சுருப்பாரு. இப்போ நம்ம பார்லிமெண்ட்டில் சுதந்திரம் வாங்கும்போது இருந்த செங்கோலை இப்போ பார்லிமெண்ட்டில் எடுத்துன்னு வச்சுக்கிறாங்க. அது யார் யூஸ் பண்ண செங்கோல்னா, ராஜராஜ சோழன் காலத்துலேருந்து யூஸ் பண்ண அந்த செங்கோலை இப்போ கொடுத்து, ஏன்னா ஒரு நாட்டை ஆளக்கூடியவங்க ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு ஆளக்கூடியவங்க தான் ஒரு ராஜாவாக இருக்க முடியும். ஒரு ராஜாவோட வேலைன்னா, அவங்க செய்யக்கூடிய செயல் மேலே இருந்து அடித்தட்டு வரைக்கும் எல்லாருக்கும் போய் சேரணும்னு ஒரு ஆசை யாருக்கு இருக்குன்னா ராஜாவுக்கு இருக்கும். அப்படி ஆளக்கூடியவங்க பாகுபாடு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக தான் எது இருக்கும்? செங்கோல் அவங்க கையில் வச்சுருப்பாங்க. அவங்க நீதி பரிபாலனம் பண்ணுறாங்க, ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக வச்சுருக்கு தான் இந்த செங்கோல். நாமளும் ஐயாவுக்கு செங்கோல் வச்சதுக்கு காரணம், நம்மளை ஐயா எங்கேயுமே ஏற்றத்தாழ்வை யாரையும் பார்த்ததே இல்லை. இல்லாதப்பட்டவங்கன்னா சேரில் கால் அடிக்கணும் உட்காந்துருப்பாரு, இருக்கப்பட்டவங்க வெளிநாட்டிலேருந்து வந்தாங்கன்னா ஓடோடி போய் வாசலில் போய் நின்று வரவேற்கிறது அப்படின்னு ஐயா எங்கன்னா பண்ணிக்கிறாருன்னா எங்கேயும் பண்ணலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்றத்தாழ்வுகள் யாருக்கிட்டையும் அவர் பார்க்கவே இல்லை. அவர் சொன்ன விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும். இவங்க வேண்டியவங்க, இவங்க வேண்டாதவங்க, இவங்க இருக்கிறவங்க, இவங்க இல்லாதவங்க அப்படின்னு வேறுபாடு இல்லாமல் அவர் ஆட்சி நடத்துகிறாருங்க. எது போய் சேரணும்னு? காசு போய் சேரணும்னா, பணம் போய் சேரணும்னா இல்லை, அவரோட ஞானம் எல்லாருக்கும் போய் சேரணும்னு அங்கே ஆட்சி நடத்தியிருக்காரு. அந்த ஆட்சி எது? ஞான ஆட்சி. அங்கே ராஜாவோட ஆட்சி அவர் பண்ணலை. மன்னனுக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் ஒரு பேர் உண்டு. அவனுக்கு பேர் என்னது? கோன். கோன்னா ராஜான்னு சொல்லலாம், கோனுன்னா இறைவன்னு சொல்லலாம். ரெண்டு பேருக்குமே ஒரே பேர் தான். அப்போ இறைவனுக்கு சாட்சியாக இருக்கிற குருநாதரும்
ஒரு இறைவனுக்கு சமமானவர் தான். அதனால் அவர் பேர் என்னது? கோன். அப்போ கோணுன்னு யாராவது ஆட்சி நடத்துனாங்கன்னா அவங்க கையில் இந்த செங்கோல் கட்டாயம் வேண்டும். அதை உணர்த்ததுக்காக தான் நம்மளோட குருநாதர் கையிலையும் செங்கோல் கொடுத்துருந்தோம். ஆனால் இப்போ இல்லை. ஏன் இல்லை? இப்போ கொஞ்சம் பாகுபாடு வந்திருக்குது. இவங்க ஆறவங்க, இவங்க ஆவாதவங்க, இவங்க வேண்டியவங்க, இவங்க வேண்டாதவங்கன்னும் போது அவர் கையில் இருந்து செங்கோல் இப்போ எங்கே போச்சுன்னு தெரியல. ஆனால் திரும்பவும் அந்த செங்கோல் அவர் கையில் வரும். திரும்பவும் அவர் எதுக்காக பாடுபட்டாரோ அந்த சூழ்நிலை அங்கே அமையும். அது என்னாலும் அந்த மண்ணை விட்டு போகாது. இது சத்தியம். கண்டிப்பாக. சரிங்களா? அது யாரால் அமையும்? இந்த சீடர்கள் கூட்டத்தாலே அப்படி ஒன்று நடக்கும். நன்றி சாமி. கண்டிப்பாக. அடுத்த கேள்வி, உபதேசம் வாங்குறோம், முதல் உபதேசம் அது நிலையாக நம்ம பண்ணுறோன்னா இவ்வளோ நேரம் பண்ணணுமா, அது உங்களுக்கு அனுபவம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பண்ணவங்களுக்கு ஒரு சிலருக்கு புரியுது, ஒரு சிலருக்கு தெரியல. அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை யார்கிட்ட கேட்டால் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது ஒரு விளக்கம். முதல் பாடம் வாங்கிட்டோம். இது வரைக்கும் நம்ம முதல்ல தரையில் உக்காந்தது கிடையாது. சேரில் தான் உக்காந்து பழக்கம் பண்ணிட்டோம். முதல்ல அப்போ தான் பாடம்லாம் வாங்கி தரையில் உட்கார போகிறோம். கை வலிக்கும், கால் வலிக்கும், எல்லாம் வலிக்கும். எவ்வளோ காலம்? கொஞ்ச காலம். கண்டிப்பாக ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம்னு சொன்னால் அதோட எதிர்வினை இந்த உடம்பு கண்டிப்பாக காட்டும். எதுக்காக காட்டும்? நம்ம சொல்கிறதெல்லாம் செஞ்சிச்சுன்னா இந்த உடம்பை வச்சு கொண்டாடலாமா? அப்படிலாம் உடம்பு செஞ்சிடாது. அது கொஞ்சம் திமிர் எடுத்த உடம்பு. நாம் சொல்கிற வேலையை செய்யவே மாட்டேன்னு கொஞ்ச காலம் அடம் பிடிக்கும். அந்த கொஞ்ச காலம் வரைக்கும் உன்னால் எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் உட்காரணும். இது எப்படி எவ்வளோ நேரம் உட்காரணும்? 4 நாடி உம்முலே நாடி நோக்க வல்லீரே. சிவவாக்கிய சொல்கிறாரு. எப்போ பாடம் பண்ணுறேன்னு சொல்கிறிய, எவ்வளோ நேரம் பாடம் பண்ணணும் அப்படின்னா 4 நாடி உம்முலே நாடி நோக்க வல்லீரேல். நீ எப்படி உட்காரணும்? ஒரே பொருளை ஒரே செயலோட ஒரே நினைவோட நீ எப்படி உட்காரணும்? எத்தனை நாழிகை உட்காரணும்? 4 நாழிகை உட்காரணும்பா அப்படின்றாரு. 4 நாழிகைனா ஒரு நாழிகை எவ்வளோ? 24 நிமிஷம். அப்போ 4 நாழிகைனா எவ்வளோ நேரம் ஆகுது? 1.5 மணி நேரம் ஆகுது. 1.5 மணி நேரம் ஒரே பாடத்தில் உக்காந்து நீ பண்ண ஆரம்பிச்சுன்னு சொன்னால் நீ எங்கே இருக்கிற? உன் பாடத்தோட விளைவுகளை நீ அனுபவிக்க தொடங்குவ 1.5 மணி நேரம் பாடம் பண்ணா. அப்போ முதல் பாடம் பண்ணுறவங்க முதல்ல ஒரு 1/4 மணி நேரம் தான் உட்கார முடியும். அப்புறம் ஒரு வாரம் பொறுத்து அதை 1/2 மணி நேரமாக ஆக்கலாம். அப்புறம் கொஞ்சம் நாளும் பொறுத்து அது 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆக்கி 1.5 மணி நேரம் நீ எப்போ ஆக்குறியோ அப்போ தான் அந்த பாடத்தோட பலனு நம்ம கையில் வந்து சேரும். அப்போ 1.5 மணி நேரம் தொடர்ந்து பண்ண எவ்வளோ நாள்? 4 மாதமாவது ஒரு 5 மாதமாவது தொடர்ந்து நாம் பண்ணினோன்னு சொன்னால் அந்த பாடத்தோட பலன் நமக்கு கிடைச்சிரும். எப்போ 1.5 மணி நேரம் நம்ம எப்போ உட்காரமோ அதிலிருந்து 4 மாதமோ 5 மாதமோ தொடர்ந்து பண்ணணும். இங்கே ஆர்வத்தை விட்டுடணும். அடுத்தடுத்து வாங்கினா நம்ம பலனுக்கு தானே பலன் கிடைக்காது. முதல் பாடத்தை 1.5 மணி நேரம் பண்ணக்கூடிய தகுதி அவ்வளோ நேரம் நம்மளால் இருக்க முடியும் அப்படின்னு என்னைக்கு நமக்கு வரமோ அன்னையிலேருந்து நம்ம அடுத்த பாடம் வாங்கிடலாம். அப்படி வாங்க ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்தடுத்த பாடங்கள் ரொம்ப அழகாக அதோட பலனை கொடுக்கும். அதுக்கப்புறம் அப்போது நம்ம முதல் பாடத்தோட அளவை குறைச்சிக்கலாம். ஏன்னா இப்போ 2வது பாடம் வாங்கிட்டோம். இந்த 2வது பாடத்துக்கு ஒரு டைம் வேணும் போது முதல் பாடத்தோட அளவை குறைச்சி 1 மணி நேரமாக நம்ம ஆக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பாடம் வாங்கும்போது நம்ம கேட்கணும், ஐயா முதல் பாடம் இவ்வளோ நேரம் பண்ணியிருந்தேன், இப்போ இந்த பாடம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னும் போது அவங்களும் சொல்லுவாங்க, இல்லை சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்படி கேட்டு நம்ம பாடம் பண்ண நாம் பாடத்துலேயும் பயணம் ஈஸியாக பண்ணலாம். அந்த நேரமும் கொஞ்சம் குறையும். சரிங்களா? ஒரே நாளில் 3 மணி நேரம்லாம் பண்ண முடியாது, 2 மணி நேரம்லாம் பண்ண முடியாது. ஆனால் அடி மேலே அடி அடித்தா அம்மியும் நகரும். அந்த அம்மி என்னது? இந்த மனம்தான். 3/4 மணி நேரம் உட்காந்தவொன்னே நம்ம கால் வலியை கொண்டு வந்து சேர்த்துறோம். ரொம்ப கால் வலி இது ஏந்திரி அப்படின்னோம். ஆனால் நம்ம ஏந்துட்டோம்னா அந்த கால் வலியே நமக்கு தினம் வரும். ஆனால் ஏந்துக்காமல் நம்ம உக்காந்துன்னு சொன்னால் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த கால் வலி நமக்கு சரியாக போயிடும். அதுவே சரியாக போகும். அப்போ மனசோட பக்குவம் என்னன்னா நம்மளை கெடுக்கிறது மட்டும்தான் மனசோட வேலை. அப்படி ஒரு கெட்டவனை கூடவே வச்சுக்கின்னு நம்ம நல்லவனாக வாழணுன்றது தான் நம்மளோட விதி. ஏன்னா அவனை விட்டா வேற வாகனமே கிடையாது. அவன் மயில் வாகனம் மாதிரி. மனம்ன்ற வாகனம் தான் நம்மளை கெடுக்குது.
ஆனால் அந்த மனம்ன்ற வாகனத்தை வச்சுருந்தான் நம்மளால் மேலேயும் போக முடியும். எப்போ அவனை முதல்ல சுத்தம் பண்ணணும். அவன் குளிக்காமல் கிடக்கிறான், அவன் அழுக்கோடு இருக்கிறான். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுறான்? பாடம் பண்ணி 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 யாரை சுத்தம் பண்ணுறான்? மனசை சுத்தம் பண்ணுறதுக்கு தான் இந்த பாடம். மனம் சுத்தமாயிடுச்சுன்னா பாடம் பண்ண வேண்டிய வேலையே இல்லை. பாடம் தானாகவே ஓட ஆரம்பிச்சிடும். எப்போ ஓடும்? மனம் சுத்தமானா. மனம் சுத்தமானவங்க நீ பாடம் பண்ணுவ. மனம் சுத்தமாச்சுன்னா பாடம் தானாக நடக்கும். நான் போய் உக்காந்தா போதும், நடக்க வேண்டிய விஷயங்களே தானாக நடக்கும். அதுவே நடக்கும். எப்போ? மனம் சுத்தமானா. ஆனால் அது இந்த வார்த்தையில் சொன்ன மாதிரி அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அதுக்காக நாம் எதையெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணுமோ தெரியாது. தர்ப்பணம் யாருக்கு கொடுப்பான்? செத்தவங்களுக்கு தானே தர்ப்பணம் கொடுப்பான். இந்த சாவ போகிற மனசுக்கு எதையெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணுமோ கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கத்தா மட்டும்தான் அவன் தன்னோட செயலை நிறுத்துவான். சரிங்களா? ரொம்ப ஏற்ற வேண்டியது வரும். அப்புறம் இன்னொரு கேள்வி சாமி, உபதேசம் கொடுக்குறாங்க, நோட் புக்கு போடுறாங்க. அது ஒரு சிலருக்கு என்னென்ன அது விளக்கம் தெரியாது. இந்த உபதேசம் ஃபஸ்ட்டு உபதேசம் செகண்டு அப்படின்ற மாதிரி வருது. அதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் எடுத்து சொல்லுங்க. எங்களுக்கு தெரியல. இது நம்ம இப்போ பாடமாக சொல்லிட்டோன்னு வச்சுங்களேன். இப்போ பப்ளிக்கில் சொன்னோம்னா இதை ஒரு கூட்டம் கேட்ச் பண்ணிங்கன்னா உட்காந்துருக்கோம். அவங்களுக்கு தெரிஞ்சாதான் சொல்லின்னு இருப்பாங்களே. இந்த பாடத்துக்கு விளக்கமே அவங்க அந்த பாடத்தினால அனுபவிச்சு விளக்கம் சொல்லணும். இதையும் கேட்டே சொன்னாங்கன்னு சொன்னால் திரும்ப அது இன்னும் மோசமான விளைவுகளை கொண்டு வரும். அதனால் பாடம் வாங்கினவங்க எங்களுடைய நம்பரை நோட் பண்ணி வச்சுங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அதுக்கான விளக்கத்தை நம்ம கண்டிப்பாக கொடுக்கும். விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் பாடம் பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னா பாடம் தெளிவாக வரும், அங்கே தடுமாற்றமே வராது. சரிங்களா? அப்போது பாடம் வாங்கிட்டு இந்த நம்பரையும் சேர்த்து வாங்கிட்டு எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்கள் சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை. எந்த அச்சமோ எந்த பயமோ அவர் என்ன பண்ணி நிற்பாரோ, ஏது பண்ணி நிற்பாரோ, வேலை செஞ்சு நிற்பாரோ, எந்த விதமான கேள்வியும் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் பாடம் இது ஃபோன் பண்ணுங்கள். அந்த நேரம் நான் எடுக்கலைனா கூட திரும்பவும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களோட கேள்விகளான பதிலை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஃபோன் பண்ண வேண்டியது மட்டும்தான் உங்களுக்கு வேலை. சரி சார். சரிங்களா? அப்புறம் எல்லாருடைய சார்பாக என்னுடைய 2 வார்த்தை சொல்லுங்க. எங்கள் சீடர்களுக்காகவோ பக்தர்களுக்காகவோ நீங்கள் இந்த அளவுக்கு இதை பண்ணி கொடுக்க மாட்டேன்னு முதல்ல சொன்னீங்க. வேணாமா இருக்கட்டும், இன்னும் 1 மாதம் போகட்டும்னு சொன்னீங்க. நாங்கள் தான் அதை சொல்லி கேட்காம எல்லா சீடர்களும் பார்க்கணும் செய்யணும். ஏதோ நாங்கள் பக்கத்தில் இருக்கோம், போகிறோம் வரோம், எங்களுக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கும் தெரிய வைக்கணுமே எப்படி சாமி அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் சட்டுன்னு ஒத்துக்கலை. இருந்தாலும் நாங்கள் கம்பல் பண்ணதுனால இந்த அளவுக்கு நாங்கள் பண்ணதுனால நீங்கள் முன்னே நின்று பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் ஐயாவுக்கு கோடி நன்றி சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. அந்த வலி என்னன்னு நாங்கள் உணர்றோம். அப்போ உண்மை எங்கே இருக்குது அப்படின்னு தேடும் போது எங்கள் ஐயா குருநாதர் காலடியில் இருக்கும் போது நீங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கும் ஒரு சோதனை கொடுக்குறாருன்னு நினைக்கும் போது அட ஜெயிச்சு வருவோம், நம்மளால முடியும் அப்படின்னு சீடரை வச்சு நீ தான் அதுதான் நீ அப்படின்னு எங்க ஐயாவே உணர்த்துறாரு எங்களுக்கு. உங்க ரூபத்திலேயே நாங்க பேசல, இப்போவும் நாங்க பேசல, சீடர்கள் தான் பேசுறேன்னா ஐயா தான் பேசுறாரு. இப்போ நீங்களும் பேசல, பேருதான் நித்யானந்த சாமி, அவரு தியாகுண்ய சாமி, நீங்க தான் பேசுறீங்க. ஆனா பேசுறது எல்லாருமே எங்க ஐயா தான் பேசுறாரு. எங்களுக்குள்ளவும் உங்களுக்குள்ளவும் இது சொல்லிக்கணும் சாமி. நன்றி. ஆத்மா வணக்க சாமி. எல்லாருக்கும் எல்லோருமே ஒன்றா இருந்து நாம ஜெயிப்போம். அந்த நம்பிக்கை 100% இருக்கு, உறுதியாகவும் இருப்போம். என்னைக்குமே நம்ம ஐயா நம்ம விட்டு போக மாட்டாரு. அது ஒன்றா நான் கண்டிப்பா சொல்லுவேன். எல்லாருக்கும் புரியும், அனுபவிச்சிருக்கோம், ஆனா டைம் எடுக்கும். இதுவும் நமக்கு சத்திய சோதனை தான். இதுக்காக நான் நன்றி சொல்றேன் எல்லா சீடருக்கும், எல்லா பக்தர்களுக்கும். நன்றி நன்றி நன்றி. ஆத்மா வணக்கம். மாட்டையும் கண்ணியும் தனித்தனியாக பிரித்து வச்சான்னாவும் அந்த மாதிரி கதையாக போச்சு. இப்போ இது காலத்தோட ஒரு சோதனை கட்டம். இதெல்லாம் ஜெயிச்சு நாம் கண்டிப்பாக எல்லாரும் திரும்பவும் ஒன்று சேருவோம்.